தற்கொலைனா ஒரு புரிதல் இல்லாம பேசுறது தான். இப்ப உதாரணத்துக்கு விஜய்யே சொல்றேன். விஜயே ஒரு தற்குறி தான். நான் சொல்றது அதுக்கு அச்சமே கிடையாது. எஸ்ஏஆர்ன்னு ஒண்ணு கொண்டு வந்தாங்க. இந்த ஒரே ஒரு சம்பவம் மட்டும் சொல்றேன். எஸ்ஏஆர்ன்னு கொண்டு வந்தோனே, எஸ்ஏஆர் ஃபார்ம கொண்டு போய் அடிச்சு எல்லாத்துக்கும் தேர்தல் ஆணையம் குடுக்குறாங்க. அதில பார்த்தீங்கன்னா, அதில வந்து படித்த ஆட்கள் கூட அத வந்து ஃபில் அப் பண்றது கஷ்டமா இருக்கு. 2002, 2005 எங்க போய் தேடுவீங்க? 2002, 2005ல நீங்க ஓட்டு போட்டீங்களான்னு ஒரு வெப்சைட்ல போய் தேடிக்கங்கன்னா, ஒரு கீரை விக்கிறம்மா, ஒரு பூ விக்கிறம்மா, ஒரு ஆட்டோக்காரனுக்கு எப்படி எங்க போய் எந்த வெப்சைட்ல தேடுவாரு அவரு? அதில வந்து ரொம்ப எல்லாருக்கும் குழப்பமா இருக்கு, சிரமமா இருக்கு. உறவினர்கள்னு பேர் போட்டிருக்காங்க. உறவினர்கள்லாம் யாரு? அப்பாவா, அம்மாவா, மாமாவா, மச்சானா, பொண்ணு குடுத்தவரா, பொண்ணு எடுத்தவரா? எல்லாரும் தான் உறவினரு. அப்ப எந்த பேர போடுறது? இந்த ஃபார்ம கையில வாங்கிட்டு பலருக்கும் படித்த ஆட்கள் கூட அத ஃபில் அப் பண்ண முடியல. சமீபத்தில கூட இந்த பட்டிமன்ற பேச்சாளர் ராஜா கூட ஒரு பேசின வீடியோலாம் பார்த்தோம். அப்ப இந்த எஸ்ஏஆர்ல ஒரு குளறுபடி இருக்கு. இத எதிர்த்து என்ன பண்றாங்கன்னா, திமுக சார்புல இருக்கக்கூடியவங்க சரி, அதிமுக சப்போர்ட் பண்றாங்க. ம். திமுக என்ன பண்றாங்கன்னா, நீதிமன்றத்துக்கு போறாங்க. ஒரு கட்டத்தில நீதிமன்ற வழக்கு தாமதமாகுதுன்னோனே, அவங்களுடைய நிர்வாகிகள களத்துக்கு இறக்குறாங்க. போய் உதவி பண்ணுங்க. அவங்களுடைய ஃபார்ம வாங்கி ஃபில் பண்ணி குடுங்க. அவங்க ஃபோட்டோ எடுக்கிறதா ஃபோட்டோ எடுத்து குடுங்க. இல்லாட்டி முகாம் போடுங்க. எல்லா வேலையும் பண்ணுங்கன்னு இறக்கி விடுறாங்க. நிர்வாகிகள் களத்தில இறங்கி வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க. ஓகே. இதெல்லாம் நடந்துட்டு இருக்கப்ப 10 நாள் கழிச்சு தான் விஜய் வீடியோ போடுறாரு. ம். அந்த வீடியோலயும் விஜய் என்ன சொல்றாரு? இதில திமுக அரசியல் பண்ணுதுங்கிறாரு. ம். இதத்தான் சொல்றேன் தற்குறின்னு. மக்கள் அவன் அல்லாடிக்கிட்டு இருக்கிறான். உன்ட்ட செய்தி போய் சேர்றதே 10 நாள். நீங்க யார எதிர்த்து நீ கேள்வி கேட்டிருக்கணும்? தேர்தல் ஆணையம் இந்த மாரி மக்கள பரிதவிக்க வைக்குதே. சிஎம் சார்ன்னு பேசுனீங்கல்ல. தேர்தல் ஆணையம்னு மேல பேசியிருக்கணுமா இல்லையா? இதில எங்க திமுக வந்துச்சு?